Hi guys, this is Anjugam Doraisamy, cosmetic dentist from Tamira Plastic Surgery. இன்னைக்கு ஞானப்பல் அதாவது wisdom tooth பத்தி பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஞானப்பல் இருக்கு, நிறைய பேருக்கு ஞானப்பல் வளரல. சில பேருக்கு அதனால பிரச்சனையும் வருது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு நேச்சுரலாகவே ஞானப்பல் வளரும், அதாவது கரெக்டான ஷேப் சைஸ் டைரக்ஷனில் வளரும். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, ஞானப்பல் அதாவது விஸ்டம் டூத் வந்து ஹாரிசான்டலாக வளரும், சிலது வந்து இம்பேக்டடாக வளரும். இம்பேக்டட்னா நம்ம போனுக்குள்ளே வளரும், ஆனால் வெளியே வரவும் விடாது போன்ஸு. ஸோ இந்த மாதிரி விஸ்டம் டூத்னால நம்மளுக்கு பெயின் சிவியராக உண்டாகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எப்படி பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாரிசான்டல் விஸ்டம் டூத் எப்படி வளரும்னா, நம்மளுக்கு போனுக்குள்ளே ஹாரிசான்டலாக அதாவது படுத்த நிலைமையில் நம்மளுக்கு இந்த டூத்து க்ரோ ஆரம்பிக்கும். அது வந்து முன்னாடி பல்லு வந்து இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் பெயின் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி படுத்த நிலைமையில் இருக்கிற ஹாரிசான்டல் விஸ்டம் டூத்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா, டிரான்ஸ் ஆல்வுலர் எக்டமின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம போனை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு பார்ட் பை பார்ட்டாக நம்ம உடச்சி பல்ல வெளியே எடுப்போம். ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கு முன்னாடி இருக்க பல் அதாவது செகண்ட் மோலரை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் இம்பேக்டட் டீத்னா நம்மளுக்கு போனுக்குள்ளே ஃபுல் வளர்ச்சி வந்துடும், ஆனால் வெளியே வர முடியாது. இதனாலையும் நம்மளுக்கு சிவியர் பெயின் உண்டாகும், அதாவது ஹாஃப் ஃபேஸ் சிவியர் பெயின் உண்டாகும், ரேடியேட்டிங் பெயின் உண்டாகும். சில பேர் வந்து தலைவலின்னு நினைப்பாங்க, இல்லை கழுத்து வலி, இல்லை டான்சலைட்டிஸ் கூட நம்ம தவறாக நினச்சிக்கலாம். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஹாஃப் ஃபேஸ் பெயின் இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை போய் அணுகணும். அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து விஸ்டம் டூத்னால தான் உங்களுக்கு இந்த பெயின் உருவாகும். ஸோ இந்த இம்பேக்டட் டீத் அதே ட்ரீட்மெண்ட் தான் டிரான்ஸ்ஆல்வுலர் ரெக்டமின்னு சொல்லுவாங்க. லைட்டாக போனை நம்ம கட் பண்ணி எடுத்து இதுவும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இது எல்லாருக்குமே இந்த விஸ்டம் டூத் பிரச்சனை தராது. இந்த மாதிரி ஹாரிசான்டல் இம்பேக்டட் டூத்னால தான் நம்மளுக்கு பெயினே வரும். சில பேருக்கு விஸ்டம் டூத் வளரவே வளராது. ஸோ இந்த விஸ்டம் டூத் வந்து எப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, ஒன்று ஹாரிசான்டல், ஒன்று இம்பேக்டட். ரெண்டாவது இந்த க்ரௌடட் டீத்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, ரொம்ப முன்பின் அப்புறம் பல் எத்தலாம் இருக்கிறது, ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் விஸ்டம் டூத் ஹெல்த்தியாக இருக்கா இல்லை பிரச்சனை தருதா, வாங்க நம்ம கிளினிக்கில் ஒரு செக்அப் பண்ணிக்கலாம்.